வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்திலிருந்து வெளிநாட்டினருக்கு இனி அமைதியாக வெளியேற வழியில்லை. தொழிலாளி மற்றும் முதலாளி இருவரின் சட்ட உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் வெளியிட்ட முடிவுக்கு இணங்கவும் ஈத் அல் அதா விடுமுறைக்கு பிறகு தனியார் துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கட்டாய மின்னணு பயண அனுமதி முறையை மனிதவள பொது ஆணையம் செவ்வாய்க்கிழமை முதல் செயல்படுத்த தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரப்பூர்வ அமைப்புகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இதுவரை 21,900 எட்டியுள்ளது என்று அதிகார சபையின் வட்டாரங்கள் செய்தித்தாளிடம் தெரிவித்திருக்கின்றன. இது தளத்தின் தயார்நிலை மற்றும் நேர்மறையான பயனர் பதிலின் வெளிப்பாடாகும் என்பதை குறிக்கின்றது. இந்த முடிவு அரசு ஏற்றுக்கொண்ட விரிவான டிஜிட்டல் உருமாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை அதிகார சபை முன்னர் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. புதிய அமைப்பு வார இறுதி நாட்கள் உட்பட 24 மணி நேரமும் விரிவான மின்னணு சேவையை வழங்குகின்றது. ஏனெனில் முதலாளிகளுக்கு தெரியாமல் ஊழியர்கள் வெளியேறுவதை தடுப்பதும் பயண வழக்குகளின் முறையான ஆவணங்களை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும். PAM-இன் படி புதிய நடைமுறையின்படி பிரிவு 18 தனியார் துறையின் கீழ் ஒவ்வொரு வெளிநாட்டு தொழிலாளியும் சாகேல் தனிநபர்கள் விண்ணப்பத்தின் மூலம் முதலாளியால் அங்கீகரிக்கப்பட்ட முன் மின்னணு பயண அனுமதியை பெற வேண்டும். அந்த கோரிக்கை நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி அல்லது ஸ்பான்சரால் ஆசல் போர்டல் மூலம் அங்கீகரிக்கப்பட்டால் மாத்திரமே செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய வெளியேறும் அனுமதி விதி குறித்து ஜசீரா ஏர்வேஸ் பயண ஆலோசனையை வெளியிட்டது. ஜூலை 1, 2025 முதல் குவைத்தில் பிரிவு 18 விசாக்களை வைத்திருக்கும் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேற அதிகாரப்பூர்வ வெளியேறும் அனுமதி பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய உத்தரவு குறிப்பிடுகின்றது. ஜசீரா ஏர்வேஸ் வெளியிட்ட அறிவிப்பின்படி வெளியேறும் அனுமதி முதலாளியால் அங்கீகரிக்கப்பட்டு சகேல் விண்ணப்பத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர் நடமாட்டத்தின் ஒழுங்குமுறை மேற்பார்வையை மேம்படுத்துவதையும் குடியேற்ற நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. செல்லுபடியாகும் வெளியேறும் அனுமதி இல்லாத பயணிகள் பாஸ்போர்ட் கட்டுப்பாடு வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் ஆவணங்கள் இல்லாததால் ஏற்படும் எந்தவொரு தவறவிட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கும் ஜசீரா ஏர்வேஸால் இழப்பீடு வழங்கப்படாது. பயணத்திற்கு முன் பயண இடையூறுகளை தவிர்க்க தேவையான அனைத்து பயண ஆவணங்களின் குறிப்பாக வெளியேறும் அனுமதி சீட்டின் செல்லுபடியை சரிபார்க்குமாறு பயணிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பயண தாமதங்கள் அல்லது அனுமதி சீட்டுகள் காணாமல் போவதால் ஏற்படும் ரத்துக்களுக்கு ஜசீரா ஏர்வேஸ் பொறுப்பேற்காது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. புதிய வெளியேறும் அனுமதி விதி குறித்து ஜசீரா ஏர்வேஸ் பயண ஆலோசனையை வெளியிட்டது. ஜூலை 1, 2025 முதல் குவைத்தில் பிரிவு 18 விசாக்களை வைத்திருக்கும் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டை விட்டு வெளியேற அதிகாரப்பூர்வ வெளியேறும் அனுமதி பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய உத்தரவு குறிப்பிடுகின்றது. ஜசீரா ஏர்வேஸ் வெளியிட்ட அறிவிப்பின்படி வெளியேறும் அனுமதி முதலாளியால் அங்கீகரிக்கப்பட்டு சகேல் விண்ணப்பத்தின் மூலம் வழங்கப்பட வேண்டும். தொழிலாளர் நடமாட்டத்தின் ஒழுங்குமுறை மேற்பார்வையை மேம்படுத்துவதையும் குடியேற்ற நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. செல்லுபடியாகும் வெளியேறும் அனுமதி இல்லாத பயணிகள் பாஸ்போர்ட் கட்டுப்பாடு வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் ஆவணங்கள் இல்லாததால் ஏற்படும் எந்தவொரு தவறவிட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கும் ஜசீரா ஏர்வேஸால் இழப்பீடு வழங்கப்படாது. பயணத்திற்கு முன் பயண இடையூறுகளை தவிர்க்க தேவையான அனைத்து பயண ஆவணங்களின் குறிப்பாக வெளியேறும் அனுமதி சீட்டின் செல்லுபடியை சரிபார்க்குமாறு பயணிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பயண தாமதங்கள் அல்லது அனுமதி சீட்டுகள் காணாமல் போவதால் ஏற்படும் ரத்துக்களுக்கு ஜசீரா ஏர்வேஸ் பொறுப்பேற்காது என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.47 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.78 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.43 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.37 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 980.47 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.67 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 401.34 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.